புதுயுக உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கொக்குலாயில் நிற்கிறோம். கொக்குலாயண்டா உங்களுக்கு தெரியும், லீமா என்று அழைக்கப்படுகின்ற சமர்க்கள நாயகன், எங்களுடைய சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அண்ணா அவர்களுடைய இடத்துல நிற்கிறோம். அவர் விளையாடி திரிந்த இந்த மைதானத்தில் இன்றைக்கு அவற்றை நினைவு நாளண்டு இன்றைய தினம் புனித பூமி மக்கள் கட்சியால் இன்றைக்கு ஒரு விசேடமான ஒரு நிகழ்வாக இதை ஏற்பாடு செய்திருக்கணும். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், யுத்தம் முடிந்த பிறகு இவ்வாறான நிகழ்வுகளை எல்லாத்தையுமே யாருமே கண்டுகொள்ளாத சூழ்நிலையில் இந்த புனித பூமி மக்கள் கட்சி இந்த இடத்துக்கு வந்து இந்த இளைஞர்களை சந்திச்சு அந்த இளைஞர்கள் சொன்ன வேண்டுகோள்கள், அவர்கள் கேட்ட அந்த வேண்டுகோள்களை நிறைவேற்றி இன்றைக்கு ஒரு நிகழ்வு பாரிய அளவில் ஒரு எழுச்சியாக, ஒரு புரட்சியாக இந்த மண்ணில் நடந்திருக்குது. இந்த நிகழ்வில் நடந்த ஒரு விசேஷமான சம்பவத்தை நாங்கள் சொல்லணும், குறிப்பிட்டு சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் திருநீர் வச்சிருப்பினோம். வரவேற்புறாக்கள் பூசிட்டு உள்ளுக்கு வாரதுக்கு இல்லை நிகழ்வு தொடங்குற இடத்துல திருநீர் இப்படி இது வச்சிருப்பினோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பால்ராஜ் அண்ணா அவர்களுடைய வீட்டு மண் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நடந்து திரிந்த அந்த வீட்டு மண், அவர் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டு மண் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மண்ணைத்தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெரியும், தலைவர் எல்லாமே வந்து தொட்டு நெத்தியில் திருநீர் மாதிரி அணிஞ்சு கொள்கிறார்கள். அதை பயபக்தியோடு அவர் நடந்து திரிந்த அந்த மண்ணை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதான் இந்த பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பால்ராஜ் அண்ணன் வீட்டு மண். அந்த மண்ணைத்தான் எல்லாருமே எடுத்து பூசிக்கொண்டு, நெத்தியில் பூசிக்கொண்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வேண்டிக் கொண்டு தங்களுடைய பணியை தொடங்கி கொண்டிருக்கணும். பால்ராஜ் அண்ணன் அவர்களுடைய நினைவை தாங்கி அவருடைய நினைவு நாளில் இன்றைக்கு நடக்கிற இந்த நிகழ்வு ஒரு முன்னோடியான நிகழ்வாக இருக்கும். ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய இடங்களில் எங்களுடைய மாவீரர்களை போற்றி இவ்வாறான நிகழ்வுகள் நடக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய விஷயங்கள் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்றதில் இந்த புனித பூமி மக்கள் கட்சி ஒரு முன்னுதாரணமாக செயற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள். அது என்ன நிகழ்வு, எப்படி, என்ன விஷயம்ன்றதை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி போட்டு வாங்க காணொலிக்குள்ள போவோம். பூமி மக்கள் கட்சியை நாடி இப்படி ஒரு கழகம் ஒன்று அமைக்க இருக்கின்றோம். அந்த கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் நீங்கள் புனித பூமி மக்கள் கட்சி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த கொக்குத்தொடுவாய் மண்ணை சேர்ந்த ஆர்டிஎஸ் தலைவர் கங்கா அவர்களும், விளையாட்டு கழகத்தின் செயலாளர் அவர்களும், ஜேசியும் சுவும் தந்து உதவுமாறு கேட்டதற்கிணங்க எங்களுடைய புனித பூமி மக்கள் கட்சியானது எங்கள் விழித்தெழுந்த கண்ணே, மாற்றத்தை கொண்டு வர புறப்பட்டோம் முன்னே. நாம் தமிழர் என்று சொல்லு, நாடெல்லாம் அதிர நில்லு. உரிமையை மீட்கவே உருவானோம் வெள்ளு. பழம்பெரும் வரலாற்றை பாரெங்கும் பறைசாற்று. ஊழலை வேறறுக்க வீசட்டும் புது காற்று. நம் தாய்மண் வளமெல்லாம் காக்கணுமே. நாம் தமிழர், இது மாற்றத்தின் முழக்கம்.
விளையாட்டுக் கழக இளைஞர்கள் நல்லிலைமையில் வளர வேண்டும். இந்த இடத்திலே மட்டும் விளையாடுவதல்ல, எத்தனையோ இடங்களிலே விளையாடி போய் பரிசுகளை பெற வேண்டும். இலங்கையிலே ஒரு பிறந்த ஒரு விளையாட்டு கழகமாக இந்த கழகம் இயங்க வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதாக விளையாட்டை வருவதற்காக அவர்களை அன்போடு தொடுவாய் கிராமம் ஒரு வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த கிராமம். இந்த கிராமத்துக்கு கொண்டு ஒரு தனித்துவமான ஒரு மகிமை இருக்கு. இந்த கிராமத்தில் பெரும் சாதனையாளர்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். விளையாட்டுன்றது படிப்பும் விளையாட்டும் ஒரு நாட்டில் ஒரு இளைஞர்களுக்கு எவ்வளோ முக்கியமோ, படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதுபோல் விளையாட்டு முக்கியம். இன்றைக்கு எங்களோட தமிழர்கள் உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்த்தோமானால் எல்லா இடங்களிலும் எங்களோட தமிழர்கள் அறிவு ரீதியான செயல்பாடுகளில் பெரும் நாடுகளில் கூட செயல்பட்டு வருகின்றனர். அதுபோன்று எமது இளைஞர்களும் விளையாட்டிலும் திகழ்ந்து ஒலிம்பிக்கு மட்டும் போகக்கூடிய அளவுக்கு ஒரு விளையாட்டில் திறமையாக வரணும். தற்போது எங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற புனித பூமி மக்கள் கட்சி என்றது நாங்கள் விளையாட்டு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதாக எங்களோட எண்ணக்கருவில் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நாங்கள் இளம் சமுதாயத்தினருக்கு நாங்கள் விளையாட்டு தொடர்பான என்னென்ன செய்யலுமோ அதை நாங்கள் செய்ய பின்னிக்க மாட்டோம். இந்த விளையாட்டு களத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிற வீரர்களுக்கு நாங்கள் இன்னும் ஒரு முறை சந்தித்து இந்த விளையாட்டை நாங்கள் இன்னும் மேலும் மேலும் ஊக்குவிப்பதோடு வேறு மாவட்டங்களிலிருந்து விளையாட்டு அணிகளை கொண்டு வந்து நாங்கள் இந்த திடலில் நாங்கள் விளையாட வைக்கணுமென்றதை நாங்கள் இந்த விளையாட்டு நடந்துகிற நேரத்தில் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பால்ராஜ் அண்ணன் என்னோட 85ஆம் ஆண்டில் இருந்து என்னோட ஒன்றாக நாங்கள் பிணைஞ்சு நாங்கள் இருந்திருக்கிறோம். அவரை பற்றி நான் சொல்கிறது என்னென்றால், அவர்கிட்ட கிராமத்தில் நீங்கள் வாழ்கிறபடியாக நான் அவரை பற்றி சொல்ல வேண்டிய சில கடமைப்பாடு என்கிட்ட இருக்கிறபடியாக நான் அதை சொல்கிறேன். அப்போ அவர்கிட்ட ஒரு நேர்மையும் திறமையும் வீரமும் கொண்ட ஒரு மனிதன் இந்த பூமியில் இந்த கிராமத்தில் பிறந்தவர். இன்றைக்கு உலகத்தில் உள்ள பெரும் இராணுவ ஆய்வாளர்கள்லாம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மனிதன் இந்த மண்ணில் பிறந்தவர். அப்போ நான் இந்த கொக்குத்தோட விளையாட்டு கழகம் என்று சொல்லிக்கல, நான் உடனடியாகவே ரவி என்ற மாவட்ட எங்கட ஒருங்கிணைப்பு தலைவர் என்னோட சொல்லிக்க நான் கொக்குத்தோடு சொன்ன உடனே நான் சொன்னான், உடனடியாக அதை போய் பாருங்க, அதை செய்து கொடுப்போம் நாங்களோட சொன்னான். நேற்று கூட நான் இந்த விளையாட்டு கழகத்துக்கு பொறுப்பாளிக்கிற தம்பி கதை கேட்க நான் சொன்னேன், பால்ராஜன் வீட்டு முத்தத்தில் மண்ணை கொண்டு வைங்க, சந்தனம் திருவுரு வைக்க வேண்டாம், மண்ணை கொண்டு வைங்க, மண்ணை நெத்தியில் பூசணா காணுமெண்டு அப்போ நான் தான் சொல்லி வைக்கினேன். அப்போ ஏன் நாங்கள் சொல்கிறோம்டா, இன்றைக்கு இந்த எங்கட சில அவருக்கு சம்பந்தமான கருத்தை நான் சொல்லுவதில் கடமைப்பட்டிருக்கிறேன். நேட்டா நாங்கள் வரலாறு மறக்க இயலாது. இன்றைக்கு அவர் ஒரு உலகளவில் பெருமொரு சாதனை படைச்ச ஒரு மனிதன். இன்றைக்கு ஒரு போரில் 35,000 படைகளுக்கு நடுவில் வெறும் 1200 போய் தனித்துவமாக நின்று அவர் அதை போராடி 34 நாட்களாக அவர் அதை போராடி அத்தனை இராணுவத்துக்கே நடுவில் நின்று முறியடிச்சு வெற்றியை கண்டவர். 32 நாட்களில் 34 நாட்களில் 32 நாட்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆளாக 32 தளபதிமாரை இலங்கை அரசாங்கம் மாற்றி விட்டது. அந்த 32 இராணுவ தளபதிமாரும் அந்த பால்ராஜன் இருந்த இடத்துக்கு கிட்ட நெருங்கெல்லாம் போச்சு. அந்த 32 இராணுவ தளபதிமாரும் திரும்பி ஓட, அப்போ ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா அம்மையார் அந்த 32 இராணுவ தளபதிமாரை பார்த்து கேட்டது, உங்கள் என்ன நடக்குதுண்டு. அப்போ அந்த 32 இராணுவ தளபதிமாருக்கும் அவைகள் நீரழிவு நோய்க்கு உள்ளாக்கப்பட்டுட்டான். அவ்வளோ டென்ஷன் இல்லை. இராணுவ தளபதிமாரும் போராடி ஏலாமல் போன இராணுவ தளபதிமாருக்கு இலங்கை அரசாங்கம் ஃபீல்ட் மாஸ்டர் பதவி கொடுத்துருக்கு. இப்போ இதை நாங்கள் சொல்கிறோம்டா, எங்களோட வரலாறை நாங்கள் எப்படி மாற்றி பார்க்கணும்னு சொல்கிறோம். அந்த ஏலாமல் போன இராணுவ தளபதிமாருக்கும் இலங்கை அரசாங்கம் ஃபீல்ட் மாஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த 32 பேரோட தனியாக நின்று போராடி அவ்வளோ பேரை மடக்கி வென்றவருக்கு என்ன மாஸ்டர் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. நீ இளம் புள்ளிகள் என்றாலும் யோசிச்சு பாருங்க. அவே பயத்தில் ஓடுனாக்களுக்கு ஃபீல்ட் மாஸ்டர் என்றாலப்பா அவர் நேருக்கு மோதி வென்றவருக்கு என்ன கொடுக்கணும். அப்போ நாங்கள் அப்படி ஒரு கவலைப்பாட்டில் நாங்கள் வாழ்கிறோம். இன்றைக்கு அந்த மண் தான் இந்த மண்ணில் நாங்கள் இன்றைக்கு இருந்து பேசுகிறதே எனக்கு பெரிய ஒரு பெருமையாக இருக்குது.
மற்றது உலகத்தில் இன்னொரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். அமெரிக்காவில் இந்த இந்த குடாரப்பு தாக்குதல் முடிஞ்சு 2-3 நாளையில அமெரிக்காவில் பெரும் பெரும் இராணுவ தளபதிமாரை கூப்பிட்டு பெரிய மெயின் இராணுவ தளபதி அவர்கிட்ட என்ன கேட்டது என்றால், எல்லாரும் இறுதி போட்டு கேட்டது, 4 பக்கமும் கடல், ஒரு பக்கம் பாதை, 35,000 இராணுவம் இருக்கு, நான் உங்களுக்கு 1,200 பேரை தருவேன், நீங்க அதுக்கு போய் இறங்கி நீங்க வெண்டு வரணும். அத்தனை இராணுவ தளபதி மாதிரி வேலான்னு சொல்லிட்டான் அந்த கொமாண்டருக்கு. அப்படி என்ன செய்கிறது, 4 பக்கம் கடல், நடுவில் ஒரு பாதை, 35,000 இராணுவம் சுத்தி இருக்கு, அதுக்குள்ள 1,200 பேர் என்ன செய்யறது என்று சொல்லி அதில் இருந்த இராணுவ தளபதிமார் அதை மறுதளிச்சது. உண்மை கதை எழுதலாம். அப்ப அதுக்குத்தான் அவர் சொன்னது, எல்டிடி பால்ராஜ் இதை செய்து முடிச்சிருக்காரு. இன்றைக்கும் அமெரிக்கால எல்டிடி பால்ராஜ் சொல்லி ஒரு மணித்தியாலம் வகுப்பு இருக்கு. நீங்கள் அதை விளங்கி கொள்ளுங்க. இல்லை வேண்டாம், நாங்கள் ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலங்கட்ட இனம் இல்லை, நாங்கள் ஒரு வீரன் சார்ந்த இனம். நாங்கள் இன்றைக்கு கயவர்களாலும் கள்ளர்களாலும் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இளம் சமுதாயம் இந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டு போகுது. நாங்கள் நீண்ட காலமாக போராடி நாங்கள் பெரும் பெரும் காயங்களை தாங்கியும் அதை விட மோசமான காயம் இப்போ நடக்குது, எங்களால் தாங்க இயலாது. அப்போ நான் என்ன கேட்குறேன்டா, இந்த இளம் சமுதாயமாகிய நீங்கள் சரியான கருத்தில் கொண்டு எங்களோட இனம் எப்படி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டது, எவ்வளோ துன்பங்களை தாங்கினது. அப்போ இந்த இளைஞர்கள் அதை சிந்திச்சு நல்ல பழக்கம் நல்குணமாக இருக்கணும். ஒரு இளைஞன் வளரணும் என்றால் முதல் அவன் தானே நல்ல பழக்கத்துக்கு உருவாகணும், இல்லாட்டி இந்த இளைஞர் வளர இயலாது. அப்போ நல்ல குணமாக வளர்ந்து விளையாட்டுலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி நல்ல குணமாக வளர்ந்து வளரணும்னு கேட்டு இந்த கிராம மக்களுக்கு நான் சந்தித்தது மிகவும் பெரும் சந்தோஷப்படுறேன் என்று கேட்டு விடைபெறுறேன். இங்கே திருவுருவப்படமாக எங்கள் முன் காட்சி அளிக்கும் சமர்க்கள நாயகனின் பாதம் தொட்டு அவர்தம் சகோதரன், அவர்தம் குடும்பம், அந்த உறவுகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே நாங்கள் ஒரு புனிதமான மண்ணிலே நின்று கொண்டிருக்கின்றோம். வளமையான நிகழ்வுகளுக்கு சென்றால் அங்கே விபூதி இருக்கும், சந்தனம் இருக்கும். ஆனால் இங்கே எங்கள் மண் எதை நாங்கள் நேசிக்கின்றோமோ அது இங்கே மேசையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. எங்கள் சமர்க்கள நாயகன் நடந்து திரிந்த அவர் பாதம் பட்ட அந்த மண்ணை எடுத்து இன்று நாங்கள் நெற்றியிலே பூசி இருக்கின்றோம். அன்பான இளைஞர்களே, இங்கே எங்கள் சமர்க்கள நாயகனின் அண்ணாவோடு பேசிய போது சொன்னார், சமர்க்கள நாயகன் சிறு வயதில் சிறந்த விளையாட்டு வீரனாகவும் பெரியோர்களை கனம் பண்ணுவதில் ஒரு வல்லவராகவும் அயலவர்களோடு அந்த பழகுவதில் ஒரு கண்ணியமானவராகவும் இருந்தார் என்று. அப்படியானவர் தான் இன்று உலக போரியல் வல்லுநர்கள் ஆராய்கின்ற அளவுக்கு எங்களை மகுடத்தில் ஏற்றிவிட்டு சென்றிருக்கின்றார். அப்படியான இளைஞர்களால் தான் இந்த தேசம் வலுப்பெறும். ஆகவே இன்று நீங்கள் சாம்பலில் இருந்து கிளர்ந்து உயிர் தழுகின்ற பறவையாக உங்கள் பெயர்களை சூட்டிக்கொண்டு பீனிக்ஸ் பறவைகளாக முன்னே வீற்றிருக்கின்றீர்கள். தனியே ஒரு பால்ராஜ் மட்டும் இந்த மண்ணின் வீரத்தை உலகு காட்டினார் என்று சொல்லாமல், இந்த பீனிக்ஸ் பறவைகளாக இருக்கின்ற நீங்களும் எதிர்காலத்தில் ஒரு பெரும் விளையாட்டு வீரனாக உங்களுடைய சாதனையை, இந்த மண்ணினுடைய மகத்துவத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்தி இன்று போரியல் வல்லுநர்கள் எங்களுடைய லீமாவை ஆராய்வது போல் உங்களையும் ஆராய்கின்ற அளவுக்கு நீங்கள் பக்குவப்படுத்தப்பட முடியும். ஆக சமர்க்களம் ஒன்றுதான் உங்களை மேல் நோக்கும் என்று நினைக்க வேண்டாம். உங்களுடைய பண்பாடுகள், உங்களுடைய கலாச்சாரங்கள், உங்களுடைய விளையாட்டுக்கள், நீங்கள் செய்ய போகின்ற சாதனைகள் எல்லாமே இந்த மண்ணிலே மகுடம் தரிக்கும். அதற்கு உதாரணமாக சமர்க்கள நாயகன் இந்த மண்ணிலே எங்களுக்கு வாழ்ந்திருக்கின்றார். இவருடைய மண்ணிலே வாழ்ந்ததும் அவரோடு நாங்கள் வாழ்ந்ததும் எங்களுக்கெல்லாம் பெருமை. இன்று எங்களுடைய கட்சியின் தலைவர் இப்படி லீமான் இடத்துக்கு போறோம் என்று சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து விடியவே வந்து நின்றுட்டோம் நாங்கள். ஏனென்றால் இந்த மண் எங்களுக்கு அப்படியான ஒரு பெரிய தோற்றுவாயை ஏற்படுத்தியது. அதான் அந்த எங்களோட பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய நண்பர் சொன்னார், லீமா அந்த இடத்துக்கு இந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் இயக்கத்துக்கு போறான் என்றால் அவன் கோழையாக இருந்தாலும் அங்கே வீரனாகி விடுவான் என்றால் அந்த பக்குவம் அங்கே பல வந்துவிடும் என்று. நாங்களும் அதைத்தான் அவரோடு நின்ற காலங்களில், அவருக்கு பின்னால் ஓடித்திருந்த அந்த களங்களில் அவரை கண்டவுடன்
எங்களை அறியாமலே வீரம் சூடிக்கொள்ளும் அப்படியான ஒரு மனிதன், அப்படியான ஒரு மகான் எங்கள் மண்ணிலே வாய்த்தது எங்களுக்கு கிடைத்தது ஒரு பெரும் பேறு. நாங்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்ததை நினைத்து பெருமைப்படுகின்றோம். அவர் பிறந்த மண்ணில் பிறந்த நீங்கள் அவருடைய சாதனையை இன்னும் மேல் நோக்கி கொண்டு வர வேண்டும். உங்களுடைய விளையாட்டின் ஊடாக, உங்களுடைய செயல்திறனின் ஊடாக இந்த மண்ணுக்குள்ளே எதிரிகளால் கொண்டு வரப்பட இருக்கின்ற அந்த கேவலமான போதைகளில் இருந்து விடுபட்டு அந்த கலாச்சாரத்தை இந்த மண்ணிலிருந்து தூக்கி எறிந்து உங்களை ஒரு உண்மையான எங்களுடைய பால்ராஜ் அண்ணனின் குட்டி புலிகளாக எதிர்காலத்தில் விளையாட்டில் காட்டுவீர்கள் என நம்பி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கதாநாயகன் அதாவது பாலராஜன் தலைவரால சரி ஏலாட்டி நீங்கள் வாங்கோ என்ற அளவுக்கு வந்துட்டு அவர் சொல்லி போட்டார், தான் பெற மாட்டேன், நான் பெற மாட்டேன், என்னோட வந்தவர்களும் அவர்களும் பெற மாட்டார்கள், நாங்கள் அதெல்லாம் நிற்போம், குறித்த ஆட்கள் எல்லாம் தர வேற வேற பாதைகளால வந்து அவர்களால முடியாது என்று சொல்ல போது அவர் பெயர் சொல்லி விட்டவர் லெப்டினன்ட் வீரமணி என்று சொல்லி அவர் அந்த கதாநாயகனுடைய முன்னுக்கு போயிட்டார். அப்ப அவற்றை ஒரு அணியோட வந்து கடைசியில ஒரு குறித்த நாட்கள்ல அந்த 23 நாள் 24 நாளன்று சகல திட்டம், அதாவது ஒரு இடத்தை நிக்கணும், இவை பிடிச்சு கொண்டு வரினம், அந்த இடத்த அந்த அவற்றை பெயர் சொல்லி அவரை அந்த வீரமணியை விடுங்கோ, அவன் உயிர் இருந்தால் அவன் என்னிடம் வந்து சேருவான் என்று சொன்னதை நாங்கள் நேர கேட்ட ஆக்கள். அப்படி சொல்லி உண்மையில குறித்த நாட்களுக்கு அவர் 2 பேருமே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். சரியா? அப்ப அந்த வீரமணிய உண்மையில தோல்ல தூக்கி எங்களுடைய ஆக்கள் கொண்டு திரிஞ்சது இன்றைக்கு எந்த கண் முன்னே காட்சியாக தெரியுது. அந்த குறித்த 22 23 நாளாகுது, 30 நாளாகுது. அந்த இடைவெளியாகவே இருக்குது. வாரவே எல்லாரும் எங்களுடைய ஆக்களும் கொஞ்சம் தயக்கம் இதுகள் இருந்தது, எல்லாருக்கையும் இது இருக்குன்னு தானே. அப்ப வீரமணி வந்து கை கோத்து பாலராஜன் அதாவது உள்ளுக்க நின்ற அணி, நாங்கள் ஒரு ஆளாக இருக்கிறேன். அப்ப அந்த அணி கைகோத்து வந்து தூக்கின போது இன்றைக்கு எனக்கு வீரமணியை தூக்கின மாதிரியான நினைவு இருக்குது. ஆனா இன்றைக்கு 20 வருடங்களுக்கு மேல போயிட்டு அந்த சம்பவம். இது ஒரு சின்ன ஒரு கதை, நடந்த சம்பவங்களுக்குள்ள இது ஒரு சின்ன ஒரு கதை. நாங்கள் இன்னும் கதை சமூகம் சரியானதை புரிஞ்சு கொள்ளுங்கோ. எங்கட கதாநாயகர்கள் விட்டு சென்ற பணியாக உண்மையாகவும் நேர்மையாகவும் எங்கட உரிமைக்காக நாங்கள் எங்களுடைய அரசியலை எடுக்கிறதுக்கு நாங்கள் புனித மூவி கட்சியோட இணைஞ்சு செயற்படுவோம் என்றதையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.